தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். முகத்தை பார்க்கும் போதே தெரியும் எந்த டீம் ஜெயிக்கணும்னு நினைச்சோமோ ஜெயிச்சிச்சு. நம்ம அர்ஜென்டினா ஜெயிச்சிருச்சு. ஆனா எஜிப்த் இருக்குல்ல, அவங்க என்ன மாதிரி விளையாடுனாங்க தெரியுமா? அழாத மெஸ்ஸியை அழ வச்சிட்டாங்க மக்களே. அப்பேற்பட்ட மேட்ச். அதை நினைக்கிறப்ப கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமா இருந்தாலும் எஜிப்த் தோத்ததை நினைச்சு, ஆனால் நம்ம ஜெயிச்சிட்டோல, அது வரைக்கும் ஓகே. இதை பார்த்தா முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். ரவுண்ட் ஆஃப் 16 இந்த சுற்றுல முக்கியமான மேட்ச் எஜிப்த் வர்சஸ் அர்ஜென்டினா. இந்த மேட்ச்ல அர்ஜென்டினா ஜெயிக்குது அப்படின்னா ஸ்ட்ரைட்டா குவார்டர் ஃபைனல்ஸ் போயிடுவாங்க. அவ்வளோ முக்கியமான மேட்ச். இந்த போட்டியில முதல்ல இருந்தே டாமினன்ஸ் அப்படி காமிச்சுக்கிட்டு இருந்தது எஜிப்த் தான். அதாவது 2 கோல்ஸை ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அது வரைக்கும் அர்ஜென்டினா 0, ஒரு கோல் கூட அடிக்கல. அவ்வளோதான், அர்ஜென்டினா காலின்னு பல ஃபேன்ஸ் அழ ஆரம்பிச்சாங்க லிட்டரலா. எஜிப்த் அப்பேற்பட்ட மரண பயத்தை அர்ஜென்டினாவுக்கும் அர்ஜென்டினா ஃபேன்ஸுக்கும் அப்படி காமிச்சிருச்சு. ஒரு கட்டத்தில் கம்பேக் கொடுத்தாங்க பாருங்க. 78வது நிமிஷத்துல தான் அர்ஜென்டினாவோட ஃபர்ஸ்ட் கோலே பிளேஸ் ஆகுது. அடிச்சது யாரு? நம்ம ரொமீரோ. இதுக்கப்புறம் செகண்ட் கோலை மெஸ்ஸி அடிச்சாப்ல. ஸோ 2-2 கிட்டத்தட்ட சமன் அடிச்சா, இதுக்கப்புறம் 3வது கோலை எந்த டீம் அடிக்கணும் எல்லாம் ஈகராக வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். உலகம் முழுக்க டிவி போட்டி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்சோ அடிச்சாருங்க அந்த கோலை, நம்ம அர்ஜென்டினா பிளேயர். 3 பிளேயர்ஸும் 3 கோல் அடிச்சாங்களா, அவ்வளோதான். எஜிப்தை தோற்கடிச்சு அர்ஜென்டினா இந்த மேட்ச்சில் ஜெயிச்சு குவார்டர் ஃபைனல்ஸ்குள்ளே நம்ம போயாச்சு. திரும்ப ஒரு முறை மெஸ்ஸியோட மேஜிக் இருக்குல்ல, அது இந்த மேட்ச்சில் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் இந்த மேட்ச்சில் மெஸ்ஸிக்கு மரண பயத்தை விதைச்சது யார் தெரியுமா? இவர் தான், எஜிப்தோட கோல் கீப்பர் மொஸ்தபா ஷொபேர். என்ன மாதிரி சேவ் பண்ணுறாரு. இவரோட கோல் கீப்பிங் எபிலிட்டியை பார்க்குறப்ப இந்த கேப்பா வேர்டேவோட நம்ம ஓசினா இருக்கார்ல, அவர் அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு. மெஸ்ஸி மனசில் என்ன ஓடி இருக்கும், ஏன்ப்பா எனக்கு என்ன வருவீங்களா எல்லாருமே, அப்போ ஓசினா இப்போ நீயான்ற மாதிரி தான் தலைவன் சம்பவம் பண்ணாப்புல. அர்ஜென்டினா பிளேயர்ஸ் எந்த அளவுக்கு கோல் சார்ந்த முயற்சி மேற்கொண்டாலும் நம்ம முஸ்தபா எல்லாத்தையும் காலி பண்ணிட்டே இருந்தார். இதனால தான் மெஸ்ஸிக்கும் சரி, அர்ஜென்டினா டீமுக்கும் சரி, அர்ஜென்டினா ஃபேன்ஸ்க்கும் சரி அப்படியே பிபி மேலே ஷூட்டப் ஆக ஆரம்பிச்சுது. ஆனால் அர்ஜென்டினா கடைசியாக ப்ரூவ் பண்ணிட்டாங்க நாங்கள் யார் அப்படின்ற விஷயத்த. அண்ட் இந்த மேட்ச்சில் மெஸ்ஸிக்கு இந்த எஜிப்துலேருந்து ஃபர்ஸ்ட் கோலை பிளேஸ் பண்ண பிற்பாடு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, பெனால்ட்டி வாய்ப்பு ஒன்று கிடைச்சது. ஆனால் மெஸ்ஸி அதை மிஸ் பண்ணிட்டாருங்க. அது காரணம் வேறு யார்? இந்த கோல் கீப்பர் தான். அதையும் தடுத்துட்டாப்புல. இதுக்கப்புறம் மெஸ்ஸியை உலகம் முழுக்க இருக்க அவரோட ஃபேன்ஸே புழக்க ஆரம்பிச்சாங்க. எங்கள் அண்ணனை பற்றி பேசினா மட்டும் இல்லை, எங்கள் அண்ணனே சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலாம், அவரே சேர்த்து அடிப்போன்ற மாதிரி தான் மெஸ்ஸி அவ்வளோ கிரில் பண்ணாங்க. ஆனால் மெஸ்ஸி ஆச்சு திரும்ப கம்பேக் கொடுத்தாப்புல, மேட்சையும் ஜெயிச்சு கொடுத்தாச்சு. மெஸ்ஸி இந்த மேட்ச்சை முடிச்சுட்டு அழுதாரு தெரியுமா? கண்ணிலேருந்து போலன்னு தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவருக்கே தெரியும் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா டிஃபெண்டிங் சாம்பியனை ஓரங்கட்டி அமைச்சிருப்பாங்க அப்படின்ட்டு எஜிப்து. அப்போ ஏற்பட்ட மேட்ச் அர்ஜென்டினாக்கு எதிராக இந்த எஜிப்து கொடுத்துருக்கா. தலைவர் மேட்சை முடிச்சு அவ்வளோ எமோஷனல் மெஸ்ஸி அழுதுகிட்டே வராப்புல, போலன்னு தண்ணியை ஊற்ற கண்ணில். இந்த அளவுக்கு மரண பயத்தை காட்டி ஒரு டீம் தோத்துருக்கு அப்படின்னா அது தமிழ் சாக்கா சொல்கிற மாதிரி வெற்றிகரமான தோல்வின்னு தான் சொல்லணும். எஜிப்து சைட்லேருந்து பார்த்தோம்னாக்கா இந்த மேட்ச்சில் அர்ஜென்டினா வின் பண்ணிச்சா, நம்ம மெஸ்ஸியோட எமோஷனல் மூவ்மெண்ட்டை பல பேர் பார்த்தாங்களா, உலகம் முழுக்க இருக்க மெஸ்ஸி ஃபேன்ஸ்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட்டு, குவார்டர் ஃபைனல்ஸ் போகிறோம், அப்புறம் செமிஸ் போகிறோம், ஃபைனல்ஸ் போகிறோம், கப்பை தூக்குறோன்னு எல்லாம் அந்தளவுக்கு கனவு கொட்டையை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உலகத்தை விடுங்க, நம்ம இந்தியாவில் சரியான செலிப்ரேஷன் அர்ஜென்டினா இந்த மேட்சை ஜெயிச்சதும். அதை நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா, நம்ம இந்தியன் ஃபுட்பால் லெஜெண்ட் இருக்கார்ல ஐஎம் விஜயன் அவர்கள், திமிரு படத்தை கூட பார்த்துருப்பீங்களே, வில்லனா ஒருவர் பாருங்க, அவரு சரியான செலிப்ரேஷன் இந்த மேட்சை பார்த்துட்டு டிவியில். இந்த மேட்ச்சில் அர்ஜென்டினா ஜெயிச்சு அழுது வேறு, ஆனால் எஜிப்த் தோத்து அழுதாங்களே, அதை பார்க்க நம்மளுக்கே கஷ்டமாக தான் இருந்துச்சு. பிகாஸ் நம்மளுக்கே தெரிஞ்சிருச்சு, ஆஹா அர்ஜென்டினாவை விட பெஸ்ட்டாக எஜிப்த் ப்ளே பண்ணுது அப்படின்ட்டு. இது எல்லாரும் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேட்சை பார்த்தவங்களுக்கு தெரியும் எஜிப்த் அப்பேற்பட்ட பர்ஃபார்மன்ஸை பண்ணாங்க. ஆனால் பேட் லக்குங்க,
பயங்கரமாக உடஞ்சிட்டாங்க. மேட்ச் முடிஞ்சு ஒரு மாதிரி எல்லாம் அமர்ந்துட்டாங்க அந்த மைதானத்திலேயே. கையில் வந்த மேட்சை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னொரு பக்கம் ஆதங்கமும் நிறையவே இருந்துச்சு எஜிப்தோட பிளேயர்ஸ் மத்தியில். இந்த எஜிப்து பார்த்தீங்கன்னா என்னதான் கிரேட்டஸ்ட்டாக ப்ளே பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறதா இப்போ ஓப்பனாக சொல்லிட்டாங்க. இப்போ பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்க மக்களே. இந்த மேட்சை பேஸ் பண்ணி ஆக்சுவலாக எஜிப்து பிளேயர்ஸ் சந்திரமா சொன்னாங்க, ரெஃபரி எங்களுக்கும் அவங்களுக்கும் சாதகமாக இல்லாமல் நடுநிலையாக நடந்துக்கணும். ஆனால் இந்த மேட்ச்சில் எங்களுக்கு அநீதி இழைச்சிட்டாருங்க, அவர் நடந்துக்கிட்டு சரியில்லைன்ட்டு எஜிப்து பிளேயர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அர்ஜென்டினா ஜெயிக்கிறதுக்காகவே ரெஃபரி செயல்பட்டு அப்படி இருக்கும், அப்படி இருந்தாங்கன்னு இப்போ ஏற்பட்ட குற்றச்சாட்டு. எஜிப்து ஃபேன்ஸ் இருக்காங்களே, அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, எங்களுக்கு கிடைக்க இருந்த வெற்றிங்க அதை அர்ஜென்டினா திருடிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஏற்பட்ட வார்த்தையில பயன்படுத்துகிறாங்க. அண்ட் ஃபிஃபா இருக்குல்ல, இவங்க இந்த மேட்ச் சம்மந்தமான சில குரூஷியலான எவிடன்ஸ் எல்லாம் அழிக்க பார்க்குறாங்க. சில முக்கியமான ஃபுட்டேஜஸ் அவங்க ஃபுல்லாக டெலிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் போட மாட்டுறாங்க. ஏன்னா அதெல்லாம் பார்த்தா தெரிஞ்சிடும் ஃபவுல் பண்ணாங்க அர்ஜென்டினா பிளேயர்ஸு. எஜிப்துக்கு அதுக்கான பெனால்ட்டி வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கணும், ஆனால் அவங்க வழங்கலை. எதுக்கு இது போலாம் பண்ணீங்க? இப்படி தான் நீங்கள் ஜெயிக்கணுமா? அது இதுன்னு என்னென்னமோ. நான் மேலோட்டமாக சொல்கிற மக்களே, அவங்க மன ஆதங்க இன்னும் எவ்வளோ கொட்டியிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. உதாரணத்துக்கு ஒரு கிளிப்பு காட்டுறேன். ஆக்சுவலாக இந்த மூவுக்காகவே எஜிப்துக்கு சான்ஸ் கொடுத்துருக்கலாமா வேணாமா இந்த பெனால்ட்டி சார்ந்து? அது நீங்களே முடிவு பண்ணுங்க. அர்ஜென்டினாவோட நேஷனல் ஃபிளாக் இருக்குல்ல, அதில் இப்போ யாரோட முகத்தை தெரியுமா எஜிப்து ஃபேன்ஸ்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க? இவரோட முகம் தான். ஃபிஃபாவோட பிரசிடென்ட்டான கியானி இன்ஃபான்டினோ இருக்கார்ல, அவரோட முகம். ஏற்கனவே ட்ரம்ப் விஷயத்தில் இவர் போட்டு பிறந்தாங்க. இது போல் ட்ரம்ப் சொன்னால் நீங்கள் ரெட் கார்டை ரிமூவ் பண்ணுறீங்களா? அப்போ ட்ரம்ப் தான் என்ன ஃபுல்லாக வேலை தெரிஞ்சவரா, வித்த தெரிஞ்சவரா? அவரே இது ரிவ்யூ தான் பண்ண சொன்னாராமே, நீங்கள் என்ன எடுத்து விட்டீங்க, அமெரிக்கா ஃபேவராக பண்ணுறீங்கன்னு ஏற்கனவே ஒரு கொட்டு. இது பத்தாதுன்னு ரொனால்டோ எப்பப்பெல்லாம் ஸ்கோர் பண்ணுறாரோ அப்பப்பெல்லாம் இவர் அதை பெருசாக செலிப்ரேட் பண்ண மாட்டாரு. அப்போனா மெஸ்ஸி உங்களுக்கு மேலே போகணும், ரொனால்டோ வெளியே போகணுமா? அப்போ போர்ச்சுகல் உங்களை மீறி ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் போல இருக்கு அப்படின்னு ஒரு கொட்டு வச்சாங்க. இப்போ மூணாவது கொட்டு இந்த அர்ஜென்டினா வெர்சஸ் எஜிப்து மேட்ச்சில். இந்த மேட்ச் சார்ந்து ஒரு விஷயம் நடந்துச்சு, எத்தனை பேர் கவனிச்சிங்க? இப்படி கையை காமிச்சாங்க பார்த்தீங்களா? ஆக்சுவலாக இது எக்ஸ் சைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபுட்பால் அரங்கில் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இந்த யூனிவர்சல் ஃபிஃபா சைன் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் சார்ந்து இப்படி கையை காட்டுறாங்கன்னா அந்த காலத்தில் ரேசிசம் சார்ந்த ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை ரிப்போர்ட் பண்ணுறது காட்டுவாங்க. அதாவது இனவெறின்னு சொல்லுவோம். அந்த குற்றச்சாட்டு யார் மேலே தெரியுமா? லயோனல் மெஸ்ஸி மேலே, இந்த மேட்ச் பேஸ் பண்ணி. ஆக்சுவலாக இதை பற்றி முதல்ல சொல்லிடுற ரூலை பற்றி, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்கிறேன். இப்போ போட்டி நடந்துட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு பிளேயரோ இல்லை சப்போர்ட்டிங் ஸ்டாஃபோ யாரோ இனவெறியோடு செயல்படுறாங்க, அது சம்மந்தமான வார்த்தைகளை பிரயோகப்படுத்துறாங்க அப்படின்னா அவங்களை ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக இது போல் சைனை காட்டுவாங்க. களத்திலே காட்டலாம். இதை இப்படி காட்டினதுக்கப்புறம் இந்த மேட்ச் ரெஃப்ரி இருக்காங்களே, இவங்க என்ன இன்சிடென்ட் அதுன்றதை பற்றி அட்ரஸ் பண்ணணும். இதுக்கப்புறமா டிசைட் பண்ணணும், இந்த மேட்சை ஃபர்தராக கொண்டு போகலாமா இல்லை வேறு எதனா பண்ணணுமா டிசைட் பண்ணணும். ஒருவேளை குற்றம் நடந்திருக்குன்ற விஷயம் உறுதியாச்சுன்னா அந்த பிளேயரை சஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த ஒரு விஷயம் இருக்குது இதில். அண்டு அவங்களால முடிஞ்சால் அபன்மெண்ட் கூட பண்ண முடியும் மேட்சை பேஸ் பண்ணி. இவ்வளோ விஷயம் இருக்குங்க அந்த ஒரு குறியீடுக்கு பின்னாடி. இதுக்கும் இந்த மேட்சுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்க? நடந்துச்சு. இந்த எஜிப்தோட கோச் இருக்கார்ல ஹசன், அவர் என்ன பண்ணிட்டாப்ல, மேட்ச் ஒரு ஹீட்டப்பான மூமெண்ட்டில் இருக்குது, யார் ஜெயிக்க போகிறான்னு தெரியல, அப்பேற்பட்ட மூமெண்ட்டில் இருக்கும்போது மெஸ்ஸி இந்த எஜிப்தோட பெஞ்ச் இருக்குல்ல அதை பார்த்து ஏதோ சொல்லியிருக்காப்புல. அவங்களும் முதல்ல ஏதோ சொல்லியிருக்காங்க, இப்படி போயிருக்கு. அப்போ திடீர்னு அந்த லைன் இருக்குல்ல அதையே கிராஸ் பண்ணி உள்ள வர அளவுக்கு பிரீச் பண்ணுற மாதிரி சில வேலைகளை எஜிப்து பெஞ்சில் இருக்கும் பார்த்துருக்காங்க. ஒரு இடத்துல அந்த கோச் என்ன பண்ணிட்டாப்புல, கையை பிடித்தி காமிச்சிட்டாரு. அதாவது மெஸ்ஸி இனவரியோடு செயல்படுறாருன்ற மாதிரி பொருள் படம். அப்பேற்பட்ட சைனை காமிச்சிட்டாரா? ஆனால் ரெஃப்ரி கடுப்பாயிட்டாங்க. நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க இங்கே வந்து அது இதுன்னு, மெஸ்ஸி மேலே தப்பு இல்லை, நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவருக்கு ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. களத்தில் நடந்த இந்த விஷயம் மக்களே பயங்கர ஹீட்டப்பு.
ஆனால் ஒரு உண்மை என்னன்னா, இது வரைக்கும் மெஸ்ஸி அது போல இனவெறியோடு செயல்பட்டார்னு எந்த எவிடன்ஸும் கிடையாது. இதையும் எஜிப்து ஃபேன்ஸ் கையில் எடுத்துட்டாங்க. நீங்கள் மெஸ்ஸிக்கு ஃபேவராக தானே பேசுவீங்க, அகென்ஸ்டாக பேசுவீங்க அப்படின்னு என்னென்னமோ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு ஒரு பிளேயரை பிடிக்கும், நம்ம அந்தளவுக்கு ஃபாலோ பண்ணுறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உள்ளுக்குள்ளே ஏதாவது தப்பாக அந்த பிளேயர் சார்ந்தே பண்ணியிருந்தாங்கனாக்கா நாம் அதையும் எதிர்த்து பேசி தான் ஆகணும். ஆனால் இப்போ இருக்க மெஸ்ஸி தப்பு பண்ணாருன்னு சொல்லப்படலை, அதனால் விட்டுருவோம் இப்போதைக்கு. இந்த ஹோசம் ஹசன் இருக்கார்ல, எஜிப்தோட கோச்சு, மனுஷன் பயங்கரமாக மனசு உடஞ்சிட்டாருங்க. ஏன்னா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் ஆச்சு. அர்ஜென்டினாவை பீட் பண்ணி மெஸ்ஸி இருக்க டீமை பீட் பண்ணி மேலே போகிறாங்கன்னா அது எவ்வளோ பேர் வரலாற்றில் பொறிக்கிற விஷயமா மாறி இருக்கும். அதை மிஸ் பண்ணிட்டாங்களே. இவர் தன்னோட மன ஆதங்கத்தை ஓப்பனாக கொட்டிட்டாப்ல. இதுக்கப்புறம் ஆக்ஷன் அவருக்கு எதிராக எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்படின்னா பிரசிட்ட பேசினார் கேட்குறீங்களா? சொல்கிறேன். நாங்கள் இந்த போட்டியில் ஏமாற்றப்பட்டோம்னு சொல்லியிருக்காரு. அவங்க சீட் பண்ணி ஜெயிச்சதா சொல்லியிருக்காரு. ஒரு கோச்சே சொல்கிறார் இந்த விஷயத்த. அண்ட் எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கேங்க. இந்த போட்டியின் மூலமாக எங்களுக்கு பெனால்ட்டி சான்ஸ் ஒன்று கொடுத்துருக்கணும், ஆனால் அவங்க கொடுக்கல, அதை டினை பண்ணிட்டாங்க. அண்ட் விஆருக்குள்ள வேறு இதை பேஸ் பண்ணி அவங்க கிராஸ் செக் பண்ணியிருக்கணும், ஆனால் அதையும் பண்ணலை. எதுக்கு? எங்களுக்கு ஃபேவராக வந்துடும் பண்ணாமல் விட்டீங்களா என்ன? நீங்கள் எதுக்காக நாங்கள் அடித்த செகண்ட் கோலை நோன்னு சொன்னீங்க? இப்போ வரைக்கும் சாலிடான ரீசனே கிடையாது. இவ்வளோ அநீதியை ஒரே மேட்ச்சில் நீங்கள் இழைப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு மெஸ்ஸியை ஃபைனல்ஸ் வரைக்கும் கூப்பிட்டு போகிறதுக்கு ஃபிஃபா விரும்புது போல இருக்குது. அதனால தான் அர்ஜென்டினா மேலே போகணும், எஜிப்து தானே வெளியே போயிட்டோம் அப்படின்னு நினச்சி அவங்க இது போல் எங்களுக்கு எதிராக அநீதி அழைச்சிருக்கிறதா ஹோசம் ஹசன் இவ்வளோ குற்றச்சாட்டுகள் அடிக்கிருக்காரு. ஒன்று கிரேவ் அலிகேஷன் மக்களே, சாதாரண விஷயம் இல்லை. கிரேவ் அலிகேஷன் ஒன்றுமே. இப்போதைக்கு குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆகிற டீம்ஸ் பார்த்தீங்கன்னா 8. ஒன்று மொராக்கோ, 2வது ஃப்ரான்ஸு, நார்வே, இங்கிலாந்து, ஸ்பெயின், பெல்ஜியம், அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, அவங்களும் உள்ளே போயிட்டாங்க. இந்த 8 டீம்ஸில் இருந்து எந்த டீம் இந்த முறை வேர்ல்ட் கப் அடிக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு பக்கம் ஃபிஃபா வேர்ல்ட் கப் ஃபீவர் உலகம் முழுக்க அப்படி போய்கிட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்ச இந்தியன் கிரிக்கெட் டீம் இருக்குல்ல, அவங்களும் ஃபிஃபா வேர்ல்ட் கப் மேட்ச் தான் பார்த்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், இங்கே கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதை விடாமல். ஏன்னா சத்தமில்லாத சம்பவம் நடந்திருக்கு மக்களே. நம்ம இந்தியன் டீமை குஜிலி மஸ்து பண்ணியிருக்காங்க இங்கிலாந்து டீமு. என்ன தெரியுமா சம்பவம்? இந்த 3வது T20 போட்டி இருக்கு பாருங்க, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து. இதில் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண இங்கிலாந்து 201 ரன்ஸ் அடிச்சாங்க. ஸோ டார்கெட் 202. இதை சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்தியா கிளம்புறங்குது. மறந்துடாதீங்க, வெயிட்டான டீம்னு பேர் வாங்கியிருக்கு. உள்ளுக்குள்ளே சூரியவன்ஷி வேறு இருக்காப்புல. சஞ்சுவை தூக்கி விட்டாங்க, அதை பற்றி போக பேசுவோம். இப்போ ஏற்பட்ட டீமு இந்த ஸ்கோரை அடிக்க முடியுமா முடியாதா? இந்த டார்கெட்டை எவ்வளோ தரமா ஆச்சோம்? 76 ரன்ஸ் மட்டும்தான். ஆல் அவுட்டு 11.4 ஓவர்ஸில் மேட்ச் முடிஞ்சிச்சு. இங்கிலாந்து அவ்வளோ அசால்ட்டாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியன் டீமை. இந்த மேட்ச்சில் இங்கிலாந்து எவ்வளோ ரன்ஸ் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கு தெரியுமா? 125 ரன்ஸ் வித்தியாசத்தில் இந்தியா கதையை முடிச்சிருக்காங்க. இந்த மேட்ச்சில் ஹையஸ்ட் ஸ்கோர் யார் தெரியுமா? இந்தியன் பேட்டர்ஸில் சூரியவன்ஷி. அந்த பையன் அடிச்ச ஸ்கோரே 13 தாங்க. இதுதான் ஹையஸ்ட்டு. அப்போ நம்ம டீமோட மற்ற பேட்டர்ஸோட லட்சணத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்பேற்பட்ட குஜிலி மஸ்தா இங்கிலாந்து நம்மளுக்கு எதாவது பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். இந்த மேட்ச்சில் ஸ்ரேயாஸ் தான் கேப்டன். இந்த மேட்ச்லையும் மறந்துடாதீங்க. இந்த நேரத்தில் என்ன தெரியுமா தோணுது? ஸ்ரேயாஸ் கேப்டனாக வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பல இந்தியன்ஸும் ஃபயர் விட்டாங்கல்ல. இப்போ அவங்கெல்லாம் குமர ஆரம்பிச்சிருக்காங்க, என்னப்பா கேப்டன்சி சொதப்புற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் இந்த மேட்ச்சை முடிச்சுட்டு நம்ம இந்தியன் டீம் பிளேயர்ஸ்லாம் பஸ்ஸில் கிளம்புனாங்க. போகும்போது இந்தியன் டீம் பிளேயர்ஸுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வி வாண்ட் சஞ்சு அப்படின்னு முழக்க வேறு பெருசாக எழுப்பப்பட்டுச்சு. சஞ்சு சாம்சனை திரும்ப உள்ள கூட்டுவாங்க அப்படின்னு. இப்போ இது ஒரு பிரச்சனை இந்தியாவில் ஓடிக்கிட்டு இருக்கு. எதுக்கு சஞ்சுக்கு மட்டும் ஒரு அநீதி இழைக்கப்பட்டு இருக்குன்னு பிசிசிஐ எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உள்ளுக்குள்ள ஏதோ இஷ்யூவா, சஞ்சு மேலே மனஸ்தாபமாக கோச்சுக்கு அது இதுன்னு எல்லாம் என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பிசிசிஐ உரிய விளக்கம் கொடுக்குற வரைக்கும் இந்த கான்ட்ரவர்சியாக பெருசாக தான் போயிட்டு இருக்க போல இருக்கு. ஆனால் கவனிச்சிங்களா, சஞ்சு விளையாட்டத்தை நம்ம பார்த்த நேரத்தை விட சஞ்சுக்காக ஜஸ்டிஸ் கேட்போல இந்த நேரம் தான் அதிகமாக போய்கிட்டு இருக்கு. மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இன்னும் எவ்வளோ காலத்துக்கு தான் கிரிக்கெட்டே இந்தியா தூக்கி பிடிச்சிட்டு இருக்க போது? மற்ற ஸ்போர்ட்ஸே கண்ணுக்கு தெரியாதா? அதான் ஃபிஃபா வேர்ல்ட் கப் உலகம் முழுக்க எப்படி பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாரும் பேய் மாரி பார்த்துட்டு இருக்காங்களே. உலகம் முழுக்க ரீச் அப்படி கிடைக்குது. லட்சக்கணக்கில் பாப்புலேஷன் இருக்க நாடுகளை சேர்ந்து வந்து துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பெரிய பெரிய டீம்ஸை. இங்கே இவ்வளோ மக்கள் தொகை வச்சுக்கிட்டு ஃபுட்பாலில் குவாலிஃபை ஆகிறது வேர்ல்டு கப்புக்கு முக்கிக்கிட்டு இருக்கோம். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.